எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? தகராறுக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நீ சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு கை வாங்கிட்டே இருவனாட்டே அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிக்கிட்டேன். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற என்கிட்ட அது வச்சுதான் என்கிட்ட வச்சுக்கிட்ட. சரி ராக்கு, நீ ரொம்ப கோபமா இருக்க. நான் அப்புறமா வந்து நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தாண்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ போடாங்கறல்ல, அங்கிட்டே போயிருக்கலாம். செல்லாத்தா சீக்கிரம் வாடி. வெறுத்துல ராவா தண்ணி அடிச்சுட்டு அவரு கியா கியாங்குது. வேமாவா, பசி குடல புடுங்குது. வேமாவா இந்தாடி. என்னது இது? தட்டு தெரியுது. தட்டு வைக்கிற சைஸ் இதானா? கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். தோசைய வைடி. கல் இருக்கு, மாவில்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல. ஊறுகா இருக்கு, கஞ்சி இல்ல. கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? யார்கிட்ட பேசுற? இந்த பார், எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யாரு தெரியுதா? சூனா பானா. சூனா பானா? சுப்பையா பாண்டியா அதானே பேர் சொல்லி கூப்பிடறாங்க கண்டியாடியே. யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேர 1000 தடவை சொல்லுவேன். சுப்பையா பாண்டியா, சுப்பையா பாண்டியா, சுப்பையா பாண்டியா. பேர் சொல்லிவிட்டானா? பேர சொல்லிவிட்டானா? கட்டின புருஷன் பேர சொல்லிவிட்டானா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெற்றி ஆகுண்டா. அருவாளர் அருவாளரா அருவாளரா என்ன அருவாளர் அருவாளர்டா அருவா. என்ன இழகிடா? என்னடி நக்கலா நக்கலா? ஏண்டி சோனா போனா ஊரே நடுங்கிட்டு இருக்கு. என்ன நிமுறா? யாருக்கிட்ட பேச? யாருக்கிட்ட பேசுறா? யாருக்கிட்ட? என்ன அடிச்சியா? அடிச்ச யாவா? ஏண்டி உனக்கு இன்னுமாடி உரைக்கிற? ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும், புரியுதா? என்னடி நாய்?
உன் மனதுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? எவ்வளவு மாமா, நெஞ்செழுத்தா சாம்பிராணி நச பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வாசம் போன்ல கொண்டு எனக்கே உத்தரவு போடுவேன். ஒரு மாசம் வேலைக்கு போனதுக்கே உனக்கு இவ்வளவு தனாவட்டுனா, இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போட்டுருக்கேன். எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும். நிறுத்தியா? ஐயோட சும்மா சோறு பண்ணல. இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகல நான் மாடா உழைச்சிருக்கேன். என்ன உழைச்ச? கை வண்டி இருத்தியா, வண்டி தள்ளியா, ரிச்சா ஓட்டினியா, மூட்டை தூக்குனியா, என்னடி உழைச்ச? ஒன்ன விட பெருசா உழைச்சிருக்கையா? என்ன உழைச்ச? நேரத்துக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி இருக்கேன். உன் துணிமணிகளை துவைச்சு போட்டிருக்கேன். உனக்கு கை கால் அமுக்கி விட்டு நீ தண்ணி அடிக்க பதிலா ஜோரா ஊத்தி கொடுத்திருக்கேன். உன் கூட மல்லு கட்டதுக்கு அன்னைக்கே நான் எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்திருந்தேனா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு வீடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகியிருப்பேன். உன்னை கட்டிட்டதுனால என் வாழ்க்கைய பாழா போச்சு. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். போடுவேன் போடுவேன். என்ன என்ன என்னடி? என்னவே தள்ளி விட்டு போறியா? இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. அன்னைக்கு நீ என்ன பொழுப்பாக்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சு. மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால கொண்டு ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே. நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே. ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா போது உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல 2 ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஒண்ணு சைட் அடிச்சானா? சூட்கேஸ் இந்தாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? ஆமா இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. விளக்கமா ஒண்ணு குடுப்பியே எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. இது ஏன் ஒய்ஃப்டா? நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு தூக்கிட்டு வந்தா நீதான் என்ன காலம் கூறா வச்சு கஞ்சி ஊத்தணும். யார்? நானு. நீயே. உனக்கு எனக்கு கஞ்சி போடி. இவள நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன், இதுல இவளுக்கு கஞ்சி ஊத்தணும்ல? கஞ்சி போடினா போட்டுனா போ. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்திருக்கனே, நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி பொறுக்கியா? ஏய் இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி. ஒண்ணு என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டிப்பிடி வண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணகி சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங்க் பண்ணிக்க. வரட்டா? நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். எம்மா என்னங்க? ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரன் என்னை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு. நீங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணவா போனீங்க? கக்கூசுக்கு தானே போனீங்க. அதுக்கு இந்த அக்க போரு. இந்த வீட்ல மத்த மனுஷங்க எல்லாம் இல்ல, அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராங்கல்ல. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல பாடுற இடமா அது. வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறா. இந்தாடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு இது உன் பிள்ளைகளுக்கு. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன்
இத பாருங்க, உன்ன மாதிரி இல்ல, நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா தெருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிற. நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க, மவள ஏய் இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க 2 பக்கம் சிவப்பு, இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி நானு போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன், ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா. 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறந்தைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவுன்னு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்ல 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணல்கள் எல்லாம் குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்னு இல்ல, பிள்ளை கலரா பறக்க 100 கிராம் குங்குமப்பூ வாங்கி முடிஞ்ச வெள்ளையா பிறந்த யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? ஓட்டு தள்ளி கதவை துறடி. இருக்கு முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திரடிக்கிறவா முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சியல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தத்தைய மன்னிப்பு. ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லுவை. அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சி விடு.